ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கருவாடு வச்சு என்னென்னவோ டிஷ்ஷஸ் நம்ம செஞ்சுருக்குறோம். ஸோ எங்கள் வீட்டில் மாசிக் கருவாடுன்னு சொல்லிட்டு அதோடைய பொடி இருந்தது. ஸோ இதை நான் எப்படி டேஸ்டியாக இன்றைக்கி பண்ணுறேன் சொல்லிட்டு செய்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாசிக் கருவாடை வந்து லைட்டாக தண்ணியில் ஸ்ட்ரெயினர் மேலே வச்சு தண்ணியை வடித்து ட்ரை பண்ணிக்கணும். ட்ரை பண்ணிக்கிட்ட பிறகு அதை நல்ல ஒரு கடாயில் போட்டு வருன்னு வறுத்துடணும். ஏன் சொன்னாக்கா, நம்ம எல்லாத்தையும் செஞ்ச பிறகு இந்த கருவாடு போட்டோம்னா வேகிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கணும். இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம்னா வாசனையும் சூப்பராக இருக்கும். ஒரு 75% வந்து அழகாக வந்து அதை நம்ம பொரிச்சிட்டோம்னா, நம்ம தக்காளி எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு போடும்போது அது மிச்சமும் அந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து சரியான சுவை வந்துடும். இதுக்கு வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, நிறைய வெங்காயம், நிறைய தக்காளி, அதாவது உங்கள் கிட்டே இருக்கிற கருவாடு தூளுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி. என்கிட்ட இருந்தது ஒரு 100 கிராம் வந்திருக்கும். அதனால நான் ஒரு 1/4 கிலோ போல் வெங்காயம், 1/4 கிலோ போல் தக்காளி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த வெங்காயத்தெல்லாம் பொடிசாக நறுக்கி இதை வந்து மெலிசாக சீவி கூட நம்ம வறுக்கலாம். ஆனால் அதுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படும், நேரமும் ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நான் என்ன செஞ்சேன், அந்த வெங்காயத்தெல்லாம் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ரொட்டேட் மோடில் வச்சு ஒரு சுற்றி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் வச்சு, நீங்கள் எந்த எண்ணெய் சமைக்கிறீங்களோ அந்த எண்ணெய், ஸோ அந்த எண்ணெயை வச்சு கடுகு போட்டு தாளிச்சிக்கிட்டேன். அது கடுகு வெடிக்கிற நேரம் நம்ம என்ன செய்யணும், இந்த அழகாக அரைச்சி வச்சுருந்த, ரொட்டேட் பண்ணி கொத்து மதிப்பாக ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காயத்தை தூக்கி அதில் போட்டு நல்லா நம்ம பொரிக்க செய்யணும். ஸோ எல்லா வெங்காயத்தையும் 1 by 1 எடுத்து அதில் ஏதாவது பெருசாக அரைப்படாமல் இருந்ததுன்னா அடுத்து தக்காளியோடு கூட அதை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இல்லாட்டி இந்த இஞ்சி பூண்டு அது போட்டு அரைக்கும் போது கூட நம்ம அரைச்சிக்கலாம். அப்படி இந்த வெங்காயத்தை நல்லா பொரிச்சிடணும். பொரிச்சிட்டு நான் காமிச்சு தக்காளியவும் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி அதையும் ஒரு ரிவர்ஸில் சுற்றி வச்சுக்கிட்டோம்னாக்கா, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு அரைப்படாது. அது ஏதாவது தக்காளியோடையோ இல்லது வெங்காயத்தோடையோ அந்த இஞ்சி பூண்டையோ போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். தேவையான அளவுக்கு கருவேப்பிலையை எடுத்து கழுவிட்டு அதில் போட்டு நல்லா பொரிச்சிடணும். கருவேப்பிலை வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா காரம் வந்து அதிகமாக கூட்டணும். மிளகாத்தூளில் போடுற காரம் வந்து நல்லாயிருக்கும். அதை காட்டிலும் வாசனையாக இருக்கணும்னு சொன்னாக்கா நம்ம பச்சை மிளகாவை நறுக்கி போடணும். நான் வந்து இந்த இஞ்சி பூண்டு அரைக்கும் போது கொஞ்சம் சீரகமும் போட்டு அரைச்சிக்குவேன். ஏன்னா சீரகமுடைய ஸ்மெல் அந்த கருவாடில் சேரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக சிலர் பெருங்காயம் போடுவாங்க, ஆனால் நான் சீரகமே போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். இந்த இஞ்சி பூண்டு சீரகம் இதெல்லாம் அரைச்சதையும் இந்த கலவையோடு கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. தக்காளியவும் போட்டு தக்காளியை நல்லா அந்த பொரிக்கும்போது நமக்கு தெரியும், பச்சையாக தக்காளி போட்டதுக்கும் அது வந்து 70-75% வெந்த பிறகு அதுலேருந்து கொஞ்சம் எண்ணெய் வெளியே வர மாதிரி ஒரு ஸ்டேஜ் நமக்கு தெரியும் போது இந்த வறுத்து பொடிச்சு வச்சுருந்த அந்த மாசிக் கருவாடு தூள் இல்லையா, அதை வந்து அப்படியே போட்டு நல்லா ஒரு பெரட்டி ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நமக்கு அப்பப்போ கை வலிக்க தான் செய்யும். ஆனால் வந்து அந்த மிக்ஸி ஜாரெல்லாம் கழுவி தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் வெறும் எண்ணெயிலேயே செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நாளைக்கு வைக்கலாம். ஆனால் நம்ம ஒரே நாளில் 2 நாளில் சாப்பிட்ற போகிறோம்னு சொன்னால் அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை கொஞ்சமாக நடுவில் ஊற்றிக்கிட்டோம்னா இந்த தூள் போட்டோம் இல்லையா, கருவாடு தூள், அது வேகிறதுக்கு கொஞ்சம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் நான் எண்ணெய் தான் ஊற்றி செய்வேன், எனக்கு எண்ணெய் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் நிறையா சமைக்கிற எண்ணெய் எது இருக்குதோ அதை ஊற்றி அப்படியே அதில் போட்டு பொரிச்சிக்கலாம். அப்போ கிண்டி விடணும். கருவாடு வந்து கீழே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இஞ்சி பூண்டெல்லாம் போட்ட உடனே லைட்டாக ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் விடணும், திருப்பி திறக்கணும், திருப்பி அதை கிண்டணும். இப்படி பல முறை செஞ்சதுக்கப்புறம் மிளகாத்தூள் நமக்கு தேவையான காரம் எவ்வளோ, ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி விரும்புங்க. நான் 3 டீஸ்பூன் காரம் போட்டிருக்கேன். அந்த மிளகாத்தூளை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம். இப்போ கருவாடு வெந்துருச்சு, வெங்காயம் வெந்துருச்சு, தக்காளி வெந்துருச்சு, எல்லாம் அதில் போட்டதெல்லாம் வெந்துருச்சு. இப்போ ஜஸ்ட் இந்த மிளகாத்தூள் பொரியணும். அதுக்காக அப்படியே லைட்டாக கிண்டி வச்சுட்டு, அப்புறம் ப்ரௌன் ஆகிடும்ல, மாசி கருவாடு ப்ரௌனாக தானே இருக்கும்.
ஸோ கொஞ்சம் கலர் கூட்டுறதுக்காக ஒரு ரெட் சில்லி பவுடர் அது ஒரே ஒரு ஸ்பூனு அது எடுத்து அது மேலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி லைட்டாக கொஞ்சம் நேரம் மூடி வச்சு கிண்டி விட்டுனே இருக்கணும். ஏன்னா அந்த மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் அந்த கருவாடோடு அந்த மிளகாத்தூளும் சேர்கிற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அடி பிடிக்க செய்யும். அப்பப்போ தேவைன்னா எண்ணெய் ஊற்றி நாங்கள் சமைச்சிக்குவோம் அப்படின்றவங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ அடி பிடிக்காது. அப்புறமா நல்லா அந்த ஒரு சரியான பதம் வரும்போது வாசனை தூக்கும் பாருங்கள், அப்படி சுற்றி கண்ணாடி மாதிரி ஆகிடும். எண்ணெய்லாம் வந்து வெளியே வர மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்த உடனே அழகாக அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு பரிமாறத்துக்கு ரெடி நம்ம ஃபேமிலிக்கு. ஸோ இந்த சேனலில் ராணி கிரியேஷன்ஸ் சேனலை பார்த்து நீங்கள் லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. இந்த தொக்கை இதே ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.